இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. உன் இளமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்தவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும். இருப்பினும் உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைக்கவே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில் நீ வாழலாம். நீ சோர்ந்து போகாதே, கடவுள் உன்னை பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு அடி முன் செல். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. யார் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு அழகான வாழ்க்கையை. கண் கலங்கவும் கவலைப்படவும் உனக்கு நேரம் இல்லை. அசைக்க முடியாத லட்சிய வேயோடு உன் பாதையில் பயணி, உனக்கு எல்லாம் கைகூடும். அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே, சிலரின் அன்பு போலியானது. கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே, சிலரின் கோபம் உன் நலனுக்கானது. சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை, முறைத்து பேசும் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போது உனக்கு உண்மை புலப்படும். உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடம் இருந்து தள்ளி இருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கண்ணாடியை போல இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும், உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைத்தால் பரவசப்பட வேண்டும், மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உளியோடு போராடாத கற்கள் சிலையாவது இல்லை, மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை, மனதோடு போராடாத மனிதன் மகன் ஆனது இல்லை. போராடு மனிதா, தோல்விகள் தோற்று போகும் வரை. ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல, மனிதனில் இருக்கும் கோபமே ஆபத்தானது. உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள், நினைத்தவர்கள், பேசியவர்கள் முன்பு நீ வணங்கும் தெய்வம் உன்னை உயர்த்தி வைக்கும். கலங்காதே. நடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டுமே. பக்கத்தை மட்டும் திருப்பி புத்தகத்தை மூடாதே. குடும்பத்திற்காக தன் தகுதியை மீறி உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் பெண்ணும் ஒரு பொறுப்பற்ற ஆண் இருக்கின்றான். உட்கார்ந்த இடத்திலிருந்து உத்தரை இடுபவனுக்கு தெரியாது உழைப்பாளியின் வலியும் வேதனையும். இந்த உலகில் வீரனையும் கோழையாக்கும், கொலையையும் வீரனாக்கும். ரத்தம் சிந்தாத ஒரே ஆயுதம் பணம் மட்டுமே. சில நேரங்களில் ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடம் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்துக் கொண்டு இறைவனை மட்டும் நம்பி தவிக்கும் தருணங்களில் ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகின்றோம். வேதனைகள் மட்டுமே ரகசியம். நீ சொல்லிக் கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும். காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவரிடத்தில் சுற்ற முடியாது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. உன்மேல் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். இது உண்மை செய்தி. விளக்கம் கொடுத்து கொண்டே எல்லா நேரமும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. புரிந்தால் புரியட்டும், பிரிந்தால் பிரியட்டும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே. மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை புதைத்து வைத்திருக்கும்.
இருக்கும். தோல்வியை ரசிக்க ஆசைப்படுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் கற்றுக் கொடுக்கும் பாடம். நீங்கள் 1000 வெற்றிகளை பெற்றதற்கு சமம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் கிடைத்தாலும் பயனே இல்லை. தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறேதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்வைக்கு எல்லாமே மனித ஜாதிதான். பழகிப்பார், பாதிக்கு மேல் மிருக ஜாதிதான். உன்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக்கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது? நிம்மதி என்று நிழல் உம்மை தொடரும், நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்தாலும் 3 கடன்களை மட்டும் அவன் தீர்க்கவே முடியாது. 1 பெற்ற கடன், 2 வளர்த்த கடன், 3 நன்றி கடன். போராடு மனிதா, போராடாத கற்கள் சிலையாவது இல்லை. மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை. மனதோடு போராடாத மனிதன் மகானானது இல்லை. போராடும் மனித தோல்விகள் தோற்று போகும் வரை. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, எதுவும் கடந்து போகும். படிக்க தெரியாத ஆணிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆயுள் குறைவு. மனிதன் பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணமாக இருக்கிறது. மனம் செயல் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடலும் மனதிலும் இளமையாகவும் அழகும் பொங்கும். விக்கல் வந்தால் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ குழம்பிய மனதிற்கு அமைதியும் அவ்வளவு முக்கியம். நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கின்றோம் என்று. எல்லாம் நம்பிக்கையே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். நேர்மையான எண்ணங்கள் கொண்ட மனம் ஆரோக்கியமாக இருந்திடும். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்து விடும். கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது பார்ப்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் பார்த்துக் கொள்வது. ஆடம்பரத்திற்காக வாங்குகிற தங்கம் 1000 ரூபாய்களை விளைத்தாலும் உயர்ந்தாலும் அதை சிரித்துக் கொண்டே வாங்குகிறார்கள் மக்கள். ஆரோக்கியத்திற்காக வாங்குகிற காய்கறிகள் 5-10 விலை உயர்ந்தால் முகம் சுளிப்பது ஏனோ? எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் தானாக வரும். இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகி விடுகிறது. பாலா போன மனித வாழ்க்கை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதில்தான் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனின் மிகப்பெரிய 2 ஆயுதங்கள். 1 மௌனம், நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். 2 புன்னகை, அதையும் மீறி பிரச்சனைகள் வந்துவிட்டால் புன்னகையால் வென்று விடலாம். நமக்கு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிற்கு கேடு விளைவிக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறு ஏதும் இல்லை. கண்டு காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேட விடாதே. பிறரிடம் உண்மையை எதிர்பார்க்காதீர்கள். போதும் என்று நினைவுடனும் முடியாமல் இன்னும் தேவை என்று தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது சிலரின் வாழ்க்கை. நமக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள். இங்கு அனைவரும் தனக்கானவர்களே. ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீங்கள் மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம். காத்திருங்கள், சரியான நபர் வரும் வரை. வெறும் பணத்தை மட்டுமல்ல, பணத்துடன் நல்ல மனிதர்களையும் சேமித்து வையுங்கள். நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையை இழக்காதே. பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே சில உறவுகள் செய்யும் உன்னத வேலை. அப்படிப்பட்ட உறவுகளை உதறி தள்ளுங்கள். தேவைதான் என்றாலும் சிலரை தேடி போவது இல்லை என்பதில் இருக்கின்றது உங்களின் வைராக்கியம்.
சில பேர் நமக்காக நிறைய செய்வார்கள், ஆனால் ஒன்றும் செய்யாதது போல் இருப்பார்கள். அந்த அன்பை என்னை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது. அதுதான் உண்மையான அன்பு. பணமில்லாத நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிப்பார்கள். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு. அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதல். உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடி தோற்றுப்பார். உன்னை ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும், ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது, ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான். வாழ்க்கை துணை சரியில்லை என்பது உலகம் பெரிய குறையாக சொல்லாது. சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை வாழும்போது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது. துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல, எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன். என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன். வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே. விழும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலகம். பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரிடம் இருந்து ஒருபோதும் வருவது இல்லை என்பதே. ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்து விட்டு பாறையை எடுப்பது போன்றது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை, ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். ஒருவரை நீ ஏமாற்றும் போது ஏமாறுகிறவரை ஒரு நிமிடம் நினைத்துப்பார். உன்னை அவர் நம்புவதால் தான் ஏமாறுகிறார் என்பதை மறவாதே. நிராகரிப்புகளால் நீ சிதைந்து விடவில்லை, பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய். ஆதலால் பெருமைப்படு. நிராகரிப்புகளால் நீ வழி கொள்ளவில்லை, பிறரை வலிக்கச் செய்யக்கூடாது என்பதை உணர்கிறாய். ஆதலால் பெருமைப்படு. யாரோ ஒருவரின் நிராகரிப்பு நம்மை நாமே மீள் தூக்கி பார்க்கவும், சட்டென சுதாகரிக்கவும், ரோஷத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். வெட்டப்பட்டது மரத்தை மட்டுமே, அதன் தன்னம்பிக்கையே அல்ல. நிராகரிப்பு எப்படியும் வரட்டுமே, உந்தன் திறமைகளை காட்டு. மெல்ல. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவைகளைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றன. நிராகரிப்பை கண்டு மனம் தளராதே, ஏனெனில் தரத்திற்கும் திறமைக்கும் விரைவில் அங்கீகாரமோ மதிப்போ கிடைப்பது இல்லை. நிச்சயமில்லாத வாழ்வில் நிரந்தரமில்லாதவைதான் நிராகரிப்போம். தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்டதன்று, நம் பலத்தை ஊட்ட வந்ததாகும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிந்தித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமை அதிகம். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவுக்கு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம்.
அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம் விரலை பிடிக்க மறுக்கலாம், ஆனால் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவனை நம்பியதற்காக தரப்படும் குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை. உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள், ஒருபோதும் நடித்து விடாதீர்கள். நம்புவது குற்றம் என்றால் நம்ப வைப்பது மிகப்பெரிய குற்றம். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தருக்கு துரோகம் செய்வதே அன்பென்று சொல்லாதீர்கள். தடிக்கு விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவராது வருவர். கவனமாக இருங்கள். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை கஷ்டங்களாக. தனிமையின் அழுகை காரணம் தெரியாத சோகம். நலமா என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர். சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில கவலை. இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை. இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது, வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்புக்கு பின்னாலும் மறைந்திருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்கள் கூட. அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற பாடங்களை, அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை.